இன்னைக்கு நம்ம டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேரியபிளில், அதாவது வேரியபிள் மீனிங் என்னென்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இப்போ அதில் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லைனா டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த வேரியபிளில் சேவ் ஆகக்கூடிய டேட்டாவோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பை பொறுத்து தான் இதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ தான் கரெக்டான நமக்கு என்ன தேவைங்கிறத விஷயத்த நம்ம கம்ப்யூட்டரில் லாங்குவேஜ் மூலமாக இன்புட்டாக கரெக்டாக கொடுக்கும்போது அது நமக்கு தேவையான அவுட்புட்டை கரெக்டாக நமக்கு கொடுக்கும். இன்டிஜரை வந்து இப்போ பற்றி பார்க்கலாம். இன்டிஜரை பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் டேட்டா டைப்ஸ் இதில் முக்கியமாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டிஜரும் ஃப்ளோட், ஃப்ளோட்டு, டபுள் அண்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் உண்டு. ஸோ இது இன்டிஜரும் ஃப்ளோட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கான்செப்டே மிகப்பெரிய கான்செப்டை நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஒரு புது ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி டேட்டா டைப் டாட் சொல்லிட்டு ஹெட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறங்கிற விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டிஜர், அதாவது இப்போ நான் வாய்டு நான் கொடுத்து ஸ்டார்டிங் ஆஃப் வாய்டோட அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம், நான் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ ஜஸ்ட் பிரிண்ட். நல்லா கவனமாக பாருங்கள். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் பர்சன்டேஜ். ஸ்லாஷ் என்னா லைன் 1 அர்த்தம். ஸ்லாஷ் என் கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை கடைசியில் ஒரு பர்சன்டேஜ் அப்பியர் ஆகும். எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனில் இப்போ நம்ம பண்ணி இப்போ இதோட லொக்கேஷனை டெர்மினலில் ஓப்பன் பண்ணி லொக்கேஷன் ஃபஸ்ட்டு டெர்மினலை நம்ம ஆக்சஸ் பண்ணி டேரெக்டாக ஓப்பன். இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் ஃபைல்லையும் டேட்டா இப்போ கம்பைல் ஆகுமா? அந்த ரிட்டன் டைப் ஆஃப் இஸ்னா இன்டிஜர். ரிட்டன் டைப் வந்து எதுக்காக இப்படி சொல்கிறோம், பண்ணுற டேட்டா ஒரு இன்டிஜர். ஆனால் ரிட்டன் டைப் வந்து இந்த பிரிண்ட் பண்ணுற டேட்டாவோட வேல்யூ. பட்டு எனக்கு இந்த வாய்டுங்கிற ஒரு விஷயம், டேட்டா டைப் சேஞ்ச் ரிட்டன் டைப் டு இன்ட், இந்த வாய்டுங்கிறத இன்ட்டுன்னு மாற்ற சொல்லுது. எதுக்காகனா இந்த வாய்டுன்னா டேட்டா எனக்கு எது சரிங்களா. இப்போ இந்த இதை எனக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் தான் இந்த இடத்துல சொல்லுது. அப்போ எனக்கு வாய்டுனா டேட்டா ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னா அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாதுல்ல. அப்போ நம்ம இது இன்டிஜர்னு மாற்றி நான் கொடுத்தாச்சு. சிம்பிளிசிட்டி டிக்ளரேஷன் ஆஃப் லைப்ரரி டைப் என்ன சொல்லுதுன்னா, printfங்கிற வேர்டு, அதாவது இந்த வேர்டுக்கு ஒரு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணுங்க. அதுவே கம்பைல் டைமில் டேட்டா மிஸ்ஸிங் பார்த்து சொல்லுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஹெட்டர்ஸ் இருந்தால் தான் சில சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா மேலே அந்த ஹெட்டர்ஸ் நீங்கள் பண்ண ஹேஷ் எஸ்டிடி. சரி, ஓகே. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படி கம்பைல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ இதில் 5.2 இது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. வேல்யூவை இதில் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி வித் கன்வர்ஷன் டபுள் டு ஃப்ளோட் டபுள் மேக்ஸிமம். ஃப்ளோட்டும் யூஸ் பண்ணலாம், டபுளும் யூஸ் பண்ணலாம். இந்த வேல்யூ இப்படி இருக்குது. கன்வர்ஷன் வந்து நீங்கள் இன்டிஜரில் டைப்பில் போட்டிருக்கீங்க, இது ஒர்க் ஆகாது. வார்னிங் தான் ஜென்ரேட் ஆகுதை தவிர ஃபைல் பிரச்சனை இல்லை. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 5 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும்.
ஏன்னா இந்த வேர்டை விட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்? ஃபுல் வேல்யூ வேணும்னா இப்போ எனக்கு ஃப்ளோட், சரிங்களா, ஃப்ளோட்டுன்னு வச்சு இப்போ எனக்கு மறுபடியும் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பெசிஃபிக் டைப் இன்ட் பட் ஆர்குமெண்ட் ஃப்ளோட், அதாவது இந்த ஆர்குமெண்ட் வந்து ஏங்கிற வேல்யூ வந்து ஆனால் நீங்கள் இன்டீஜரில் டிஃபைன் இன்டீஜருக்கு டி யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் செக். இப்போ வந்து டேட்டா டைப் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ இருக்கும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக். ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ இப்போ இதுக்கிட்ட சொல்லணும். எனக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எனக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் ஆயிடுச்சா? இதுதான் இன்டிஜருக்கும் வித்தியாசம். ஸோ நம்ம டேட்டாவை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி தப்பான டேட்டா அவுட்புட் வரும். என்றைக்குமே ஒரு கம்ப்யூட்டர் வந்து ராங்கான அவுட்புட்டு தராது. நமக்கு கொடுத்த டேட்டா கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டு கரெக்டாக கொண்டு வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எரர்ஸ் தான். இது எல்லாமே ஈஸியாக இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓவர் லைன் ப்ளஸ் போட்டு அது ஈஸியாக காமிச்சிடலாம். ஆனால் பட் உங்களுக்கு எரர்ஸை ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறங்கிறது தான் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஒவ்வொரு எரர்ஸையும் நீங்கள் ஃபைண்ட் எவ்வளோக்குள்ளே நீங்கள் எரர்ஸை வந்து கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களால் ஈஸியாக ரெக்டிஃபை. ஸோ எரர்ஸில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நல்ல கோடிங்கும் உங்களால் எழுத முடியும். அடுத்த வீடியோவில் அடுத்த டேட்டா டைப்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.